12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.9 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். r வெக்டார் சமம் 2 i கேப் மைனஸ் j கேப் பிளஸ் k கேப் பிளஸ் t பெருக்கல் i கேப் பிளஸ் 2 j கேப் மைனஸ் 2 k கேப் என்ற கோட்டிற்கும் r வெக்டார் டாட் 6 i கேப் பிளஸ் 3 j கேப் பிளஸ் 2 k கேப் சமம் 8 என்ற தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு கோடு மற்றும் ஒரு தளத்திற்கு இடைப்பட்ட கோணம் கணக்கிடணும்னா θ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் b வெக்டார் டாட் d n வெக்டாருங்கிறது மாடுலஸில் பை மாடுலஸ் ஆஃப் b பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் n. இரண்டுமே கோடுகளாகவோ அல்லது இரண்டுமே தளங்களாகவோ அமைந்ததுன்னா கோணம் கணக்கிடுவதற்கு காஸ் θன்னு எடுக்கணும். முதல்ல நிபந்தனையை எழுதிடலாம். இடைப்பட்ட கோணம் θ எனில் தீட்டாவிற்கான நிபந்தனை சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் டாட் n வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் n வெக்டார். இப்போ இதில் b வெக்டார் என்ன n வெக்டார் என்னன்னு எழுதணும். b வெக்டார் என்பது கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய வெக்டார் மதிப்பு. வெக்டார் மதிப்புங்கிறது திசையிலியோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடியது. b வெக்டார் ஆனது i கேபு ப்ளஸ் 2 j கேபு மைனஸ் 2 k கேபு. n வெக்டார் என்பது தளத்தின் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆரோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு. n வெக்டார் என்பது 6 i கேப் ப்ளஸ் 3 j கேபு ப்ளஸ் 2 k கேப் ஆகும். சூத்திரத்துக்கு தேவையானது முதல்ல கணக்கிடலாம். b வெக்டார் டாட் n வெக்டார் வேணும். b வெக்டார் டாட் n வெக்டார் b வெக்டாரின் மதிப்பு i ப்ளஸ் 2 j மைனஸ் 2 k டாட் n வெக்டார் என்பது 6 i ப்ளஸ் 3 j ப்ளஸ் 2 k. இரண்டையும் புள்ளி பெருக்கம் செஞ்சிட்டோம்னா i உறுப்புடன் i உறுப்பு, j உடன் j, k உடன் k பெருக்கணும். 1 பெருக்கல் 6 ப்ளஸ் 2 பெருக்கல் 3 ப்ளஸ் மைனஸ் 2 பெருக்கல் 2 ஓர் 6 6 2 3 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 6 ப்ளஸ் 6 12 12ல் 4 கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பு 8. 12 மைனஸ் 4 எனும் பொழுது 8. இதுக்கு மட்டு மதிப்பு எடுத்துட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் டாட் n வெக்டார் மட்டு எடுத்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸில் எழுதணும். இங்கே ப்ளஸ் 8னே இருக்கிறதுனால மதிப்பு ப்ளஸ் 8னே கொடுத்துடலாம். அடுத்து மாடுலஸ் ஆஃப் b வெக்டார். மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் எனும் பொழுது b வெக்டாரின் மதிப்புகள் b வெக்டாரில் இருக்கக்கூடிய ijkவின் கெழுக்களை வர்க்கப்படுத்தி கூட்டணும். மட்டு மதிப்பு கணக்கிடுறோம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயரு. இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 1 வர்க்கப்படுத்துகிறப்போ 1 2 பெருக்கல் 2 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 பெருக்கல் 2 4 ரூட் 9. இப்போ ரூட் 9க்கு வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது மதிப்பு 3. அடுத்து மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் கணக்கிடுறோம். மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் என்பது ரூட் ஆஃப் n-இன் மதிப்பானது ijkவின் கெழுக்கள் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். 6 பெருக்கல் 6 36 3 பெருக்கல் 3 9 ப்ளஸ் 2 பெருக்கல் 2 4 36 ப்ளஸ் 4-இன் மதிப்பு 40 40 ப்ளஸ் 9 49 ரூட் 49-இன் வர்க்கமூல மதிப்பு 7 7 பெருக்கல் 7 49. இனி சூத்திரத்தில் பிரதியிடும் பொழுது கோண மதிப்பு θ என்பது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் டாட் n வெக்டாரின் மதிப்பானது 8 பை பகுதியில் வரக்கூடியது மாடுலஸ் ஆஃப் bயின் மதிப்பு 3 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் n வெக்டாரின் மதிப்பு 7. தர்ஃபோர் θ என்பது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8 பை 3 21 ஆகும். தேங்க்யூ.